அனைவருக்கும் வணக்கம். நேற்று நடந்த குரூப் 2 எக்ஸாமில் கொஸ்டின்ஸ் பற்றி கொஸ்டினோட டஃப்னஸ் பற்றி வந்து தெரிஞ்சிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். அதை பற்றி நிறைய மீம்லாம் வந்து உங்களுக்காண்டி எடுத்து வந்திருக்கேன். அந்த மீம் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகே, இது வந்து ஃபேஸ்புக்கில் வந்து டிஎன்பிசி ஓசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் இருக்குது. ஸோ அதில் இருக்க மீம்ஸாக வந்து பார்ப்போம். வாங்க ஃபஸ்ட்டு அஃபீஷியல் ஆன்சர் கீழே மட்டும் பட்டு வெட்டுன்னு வரட்டும், நீங்கள்லாம் காலி போட்டு இந்த பவர் ஸ்டாரு அவங்க அப்பா எல்லாம் சண்டை போடுவாங்களா அந்த மீம் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின், பால் திலீபன் குமார் அவர் வந்து துவை வேட்டி தான் வரும்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரூஃப் ஒன்று போட்டிருக்காரு. ஓகே, அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த முரணி உடன்பட்டுன்னு ஒரு கொஸ்டின் வந்துச்சு பார்த்தீங்களா, அதுக்கு வந்து முரணி தான் சரியான ஆன்சர் போல. ஏன்னா கெந்தம்னா பற்கள், பன்னகம்னா பாம்பு, நகம்னா மலை. அப்போ முரணி உடன்பட்டு அதுதான் வந்து சரியான ஆன்சர். நான் வந்து எக்ஸாம் டைம்ல தப்பாக தான் போட்டேன். அதை முரண்னா உடன்பட்டு, அப்போ முரண்னா ஆப்போசிட்டாக வருமோ அந்த மாதிரி நான் நினச்சி போட்டேன். கடைசியாக வந்து தப்பாக தான் போச்சு. அப்போ அதுக்கு சரியான ஆன்சர் வந்து ஏ, முரணி உடன்பட்டு தான் வந்து தவறானது. ஓகே, அடுத்து வாங்க. அடுத்து பூபதி ராஜா ராகவன் ஒருத்தருக்கு ஒரு போட்டிருக்காரு, இங்கிலீஷ் ஹஸ்பண்ட்ஸ் என்ன இருந்தாலும் யூனிட் 8 தமிழ் மீடியம் ஹஸ்பண்டுக்கு சாதகமாக தான் இருக்கு. எது இந்த தாய்மாமன் போட்ட வேட்டியா அப்படின்னு கவுண்டர் டெம்ப்ளேட் போட்டிருக்காங்க. ஒருத்தர் போட்டிருக்காரு, குரூப் 2 எழுதாம மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட், ஏதாச்சும் வழி இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு எக்கச்சக்கமா கமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பயனுள்ளைய. டைரக்டா உனக்கு போஸ்டிங் தான், எழுதுனவனே என்ன பண்றேன்னு தெரியாம முடிச்சுட்டு இருக்கேன், எல்லாம் உல்டாவா கேட்டுட்டு இருக்கானுங்க. ஒரு பிரச்சனை இல்லை, இப்ப கூட கூரியர்ல எழுதி அனுப்பிச்சு விடுங்க. ஐயோ ஐயோ. அடுத்து இந்த முறை சனிக்கிழமை எக்ஸாம் வச்சனாலதான் நிறைய பேர் எக்ஸாம் எழுத வரலையா. ஓகே ஓகே. அடுத்து ஒயில் தாய்மாமன் சீர். பார்ப்போம். விஜயகுமார் எந்திரிச்சு பார்த்துட்டு இருக்காரு. வடிவேலு ஆனா என்ன தெரியல, மீம் கிரியேட்டர் நிறைய பேர் வந்து டிஎன்பிசிக்கு படிக்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து ஒயில் அட்டெண்டிங் வஞ்சி தலைக்குரிய சீர். எக்ஸாம் ஹாலில் உட்காந்து நம்ம விவேக் சீரட் குடிக்கிற மாதிரி உட்காந்து யோசிச்சுட்டு இருந்துருக்கோமா. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இயர் குரூப் 4 கொஸ்டின், தாய்மாமன் சீர் சுமந்து வாராண்டி அவன் டேஸ் கொலுசு வந்து தாராண்டி. ஆப்ஷன் ஏ தங்கம், ஆப்ஷன் பி வெள்ளி, ஆப்ஷன் சி செம்பு, ஆப்ஷன் டி கவரிங். அடுத்து 155, அதாவது கட் ஆஃப்லாம் சொல்லுவாங்க. கொஞ்சம் நிறைய யூடியூப்ல வந்து கட் ஆஃப்ங்கிற பேர்ல நிறைய இது பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோ இதான் என்னோட சேனல், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணுங்க, எல்லாமே சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ குரூப் 2 எக்ஸாமா இத்தனை பேர் அட்டன் பண்ணாங்க, இத்தனை பேர் போகலை, இத்தனை பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்லிட்டு கடைசியில் கட் ஆஃப்ங்கிறது நம்மளால எதுவுமே ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாது. அதாவது இவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே லைட்டாக அப்படியே உளறி வச்சுட்டு போயிடுவாங்க. அதான் ஒருத்தர் மீன் மாதிரி போட்டிருக்காரு. 155+ போட்டிருந்தா தாராளமாக மெயின்ஸ் படிக்கலாம். அதுதான் எனக்கே தெரியுமேடா, இதைத்தான் நேத்துல இருந்து ரெடி பண்ணியா. ஓகே, அடுத்து ஃபைனல் பேட்டில் ஃபார் மல்லு வேட்டி விசஸ் துவை வேட்டி. அடுத்து பாருங்க, தோஸ் ஹூ மார்க் சந்தன வேட்டி. நம்ம யாரு, நம்ம சத்யராஜ் நிப்பார் பாத்தீங்களா இங்கிலீஷ் கண்ண படத்துல, அந்த மீன் போட்டிருக்காங்க. ஓகே, இதைத்தான் நான் நினைச்சேன். வந்துருச்சு பாருங்க, ஒரு சில அகாடமி எங்க புத்தகத்துல இருந்து 200 கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க, அதான் போட்டிருக்காங்க. அதான் சர்ச் மீம். யூபிஎஸ்சி சீயிங் வேட்டி கொஸ்டின் தென் டு டிஎன்பிசி, நான் சொப்பனத்திலையும் கண்டதில்லை சாரே. ஓகே, நீ தாண்டா டிரைவர், உனக்கு தாண்டா அவார்டு கொடுக்கணும். எல்லா இன்ஸ்டியூட்டும் வந்து செக் பண்ணி பார்க்குறாங்களாம். கொஸ்டின் வந்து தாய் இது அந்த இது நம்ம ரஜினி ட்ரீ பண்ண வரல, என்ன வரும், இது வந்திருக்குமா இல்லை இப்படி வந்திருக்குமா அப்படின்னு பாபா பட சீனை போட்டிருக்காங்க. எல்லாரும் வச்சு செஞ்சிருக்கிறது அந்த இதுதான், தாய்மாமன் வேட்டி தான். ஓகே, அதுக்கப்புறம் பாருங்க, அது என்ன தமிழ் புத்தகம், அது 15 வருஷம் முன்னால கொடுத்த அறிவியல் தமிழ் புத்தகம், இப்போ நெட்ல கூட அவைலபிளா இல்லை. அதெல்லாம் எனக்கு தெரியாது, அதுல இருந்தா நான் எக்ஸாமுக்கு கொஸ்டின் எடுத்தாகணும். ஓகே, அடுத்து ப்ரூஃப்னு சொல்லிட்டு ஒருத்தர் இளஞ்சோப்பு நிறம் தான் வருது. இது சயின்ஸ் கேட்டிருந்தாங்கல்ல, ரோஜா பூ கலர்ல வந்து பச்சை கலர் லைட் வச்சா என்ன வருதுன்னு, அதுக்கு இளஞ்சோப்புன்னு போட்டுருக்காங்க. ஓகே, டேய் தாய்மாமா, ஒன்னால ஒரு கொஸ்டின் போச்சுடா. மேலோட்டமா தமிழ்ல 5 கொஸ்டின் செக் பண்ணேன், 5ல 3மே தப்பு. அடுத்து ஓகே, இந்த இன்ஸ்டியூட் பண்ற கூத்து இருக்குதே, அதான் பாருங்க. 100+ போட்டாலே மெயின்ஸுக்கு போயிடலாம்.
நீங்க வேற 110 வருதுன்னு சொல்றீங்க. மெயின்ஸுக்கு நீங்க செலக்ட் ஆனா பிறகு மத்தவங்க தான் ஆவாங்க. இன்னைக்கே அட்மிஷன் போடுங்க. சதுரங்க வேட்டை. 165 கொஸ்டின் போட்டிருக்கேன். பிலிம்ஸ் கிளியர் ஆகுமா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த வந்துட்டாயா? ஒவ்வொரு எக்ஸாம் முடியும் போது இப்படி ஒருத்தன் கேட்டுட்டு வந்துருவேன். ஆமா, அதுவும் இல்லாம ஒவ்வொரு இதுல வந்து இந்த வீடியோ கமெண்ட்ல போய் பார்த்தோம்னா, நானே ஒரு சில டைம் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் போய் பார்த்தோம்னா, ப்ரோ பிசி மேல் பிஎஸ்டிஎம் போத் டைப்பிங் 149 எனக்கு கிடைக்குமா ப்ரோ? நான் இந்த மார்க், இந்த கேட்டகரி, இந்த கேஸ்ட், இந்த மார்க் இவ்வளவு கிடைக்குமா, அவைலபிள், இது எனி சான்ஸ் அப்படின்னு வெறும் கொஸ்டின் மார்க்லாம் போட்டுடுவாங்க. அதான் ஒரு மீமா போட்டுருக்காங்க. எவ்வளவோ பாடப்பகுதிகள் இருந்தாலும் அதிலிருந்து பெரிதாக கேள்வி கேட்காமல் தவிர்த்து விட்டு தாய்மாமன் வேட்டி பெற்று மிக முக்கியமாக கேள்வி வைத்த தம்பி கணேசன், அதாவது டிஎன்பிசிக்கு தம்பி கணேசனை பாராட்டுகிறேன். அதிலும் அதற்கு தமிழ் அஸ்பிரண்ட்களை திக்கு முக்காடும் போது ஜிஎஸ் பகுதிகளை வைத்து இங்கிலீஷ் அஸ்பிரண்ட்களை அலர வைத்திருப்பது கூடுதல் சிறப்பு. அடுத்து இந்த பட்டு வெட்டி ஜோக்கர் மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே, ஜிஎஸ் போனப்போ தமிழ் பட்டைய கிளப்பிருப்பீங்களே, அவன் தான்டா இன்னைக்கு பெரிய வேலையை பார்த்து விட்டான். ஓகே, இனி ஒவ்வொருத்தரா வருவானுங்க. நான் 120 கேள்வி சரியா பதில் எழுதியிருக்கேன், எனக்கு கட்டு ஆப்பு கிடைக்குமா? நான் 180 கேள்வி எழுதியிருக்கேன், எனக்கு கட்டு ஆப்பு கிடைக்குமா? இந்த கீ வரும் வரைதான் நம்ம மறந்தும் தூங்க விட மாட்டாங்க. கீ வந்ததும் 170 180 சொன்னே வரவே மாட்டாங்க. நமக்கென்றே வருவாங்க. நம்ம கிட்ட சரசம் பண்ணணும்னே ஞாபகம் பெற்றுருவாங்க. இவ்வளோ நம்மளை தூங்க விட மாட்டாங்க, அவங்களும் தூங்க விட மாட்டாங்க. இந்த பரிச்சை வந்தா இதே ஒரு ரோதனையா போச்சு சாமி. அடுத்து அவ்வளவுதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே, அப்புறம் இது ஒண்ணுங்க முக்கியமானதுங்க. நல்ல வேலை இன்னைக்கு முகூர்த்த நாள் எதுவும் அமையல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் ஹால்ல வந்து ஹஸ்பண்டும் ஓகே. அடுத்து யாழின் வகைகள்: பேரியால், மகரையால், சகோடியால், செங்கோட்டியால். ஓகே, மொத்தம் 4 தான். அடுத்து மாமா வேட்டி தான். ஓகே, அடுத்து பாருங்க ஒரு நல்ல ஒரு மீம். இந்த பூபதி ராஜா ராகவன் கொய்யால அவர் தான் தரமான மீம்ஸா போட்டுட்டு இருக்காரு. இல்ல அடுத்த எக்ஸாம்ல நாட்டுப்புற செல்ல நாத்தனார் கட்டின செல்ல எதுன்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குல்ல, உஷாரா இருங்க. உங்க அப்பன்டானா தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் கொஸ்டின் பேப்பர். இன்று நடந்த குரூப் 2A எக்ஸாம் எழுதி முடிச்சோன்னே இந்த வாழைப்படத்துல எப்படி உட்காந்து பாலா அழுவாரு அந்த மாதிரி போட்டிருக்காங்க. நல்ல மீன். அடுத்து காந்தி நேதாஜின்னு வளவலன்னு கேட்காம நறுக்குன்னு தாய்மாமா வேட்டி பத்தி ஒரு கேள்வி கேட்டு அடுத்த வாட்டி ஒருத்தனும் சர்வீஸ் எக்ஸாம்னு தலை வச்சு படுக்காத அளவு பண்ணிடணும். அடுத்து குரூப் 2A கட் ஆஃப் ஆனஸ். டே இருங்கடா, இன்னும் வேட்டி பஞ்சாயத்தே முடியல. வேட்டி தான் வந்து உய்யால எல்லாம் எனக்கு புரியல. மீம் கிரியேட்டர்ஸ் ஃபுல்லா வந்து டிஎன்பிசி படிக்க வந்துட்டாங்களா, அந்த அளவுக்கு மீம்ஸ் போட்டு கொள்றாங்க நம்ம பயோலைய. அடுத்து எக்ஸாமுக்கு முன்னாடி எக்ஸாமுக்கு பின்னாடி. ஓகே, ஓன் ஹோமி ஓ கைடட் ஸ்கூல் புக் மட்டும் அட்டை பண்ணி வச்சு எக்ஸாம் தட்டிடலாம். ஆனால் இனி என் தாய்மாவனை பார்க்கும் போதெல்லாம் நீ செட் பண்ண கொஸ்டின் தான் ஞாபகத்துக்கு வரும். ஓகே, அடுத்து கண்காணாத இடத்துக்கு எக்ஸாம் முடிச்சு யாரோ போறாங்களா. ஓகே, அடுத்து பெரிய மனுஷன் செய்கிற வேலையாது. ஓகே, குரூப் 2 எக்ஸாம் அஸ்பிரண்ட் இன்னும் வடிவல் மாதிரி இப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே, அவ்வளோதான், முடிச்சுட்டீங்க போங்க. புதுசா லாங்குவேஜ் தூக்கி பேக்ல போடும் போதே நினைச்சேன் இந்த மாதிரிதான் ஆப்பு வைக்க போறீங்கன்னு, அதே மாதிரியே வச்சுட்டாங்க. தாலாட்டில் தாய்மாமன் என்னடா கொஸ்டின் இது, எவன் சொன்னான்னு கேட்டு வச்சிருக்கானுங்க பார்த்திபன் மீன். தாய்மாமன்ஸ் இனி நாம தான். ஓகே, என்னடா பாக்குற கொஸ்டின் நல்லா இருந்துச்சா மண்டை பத்திரம் டிஎன்பிசி நம்மள கேட்குற மாதிரி. ஓகே, அடுத்து வேற என்ன. ஓகே, அவ்வளோதான் வந்து வீடியோக்குரிய மீம்ஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பார்ப்போம். சரிங்களா? ஓகே, டாடா பாய், see you.